من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا النور الذي أنزل معه صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ولد صالح يدعو له صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பாக்கியமும் பரக்கத்தும் நிறைந்த இந்த சிறப்பான நிகழ்வில் தகுதிக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் மூசா நைனார் அவர்களே, இங்கே சிறப்பாக முன்னிலை வகித்து கௌரவித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஹசன் நைனார் அவர்களே, சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற மாண்புக்குரிய இக்பால் ஹாஜ் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே பேசி அமைந்த உலமா பெருமக்கள், அருமையான இந்த ஊரின் கண்ணியத்தை நாடெங்கும் இந்த ஊரின் கண்ணியத்தை நாடெங்கும் பரவச் செய்கிற நூற்றுக்கணக்கான என் போன்ற ஆளுங்களை கடல் கடந்த நாடுகளிலும் பணியாற்றுவதற்கு உருவாக்கி கொடுத்து இந்த ஊரின் புகழை இன்னும் எப்போதும் உயர்த்தி கொண்டிருக்கிற மரியாதைக்கும் அன்புக்கும் சொந்தமான மரியாதைக்குரிய அஹ்மத் அலி ஹசரத் பைசி தாமத் பரக்காத்துக்கும் ஹசரத் அவர்கள், நூற்றுக்கணக்கான ஆளுங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மெழுகுகிறார்கள் என்றால் இந்த ஊர் பெற்றெடுத்த அன்பு பிள்ளை எங்கள் அன்பு சகோதரர் ஹசரத் அஹ்மத் அலி ஹசரத் பெருந்தகை. அல்லாஹ் அவர்களின் ஹயாத்தில் சுகத்தில் பறக்க செய்வானார். இன்னும் நீண்ட ஆயுள் அல்லாஹ் அவர்களை வாழச் செய்வானாக. உடல் நலம் இன்னும் சிறப்பாக்கி வைப்பானாக. பெரியவர்கள் வாழ்வது ஊருக்கு பறக்கத். உங்கள் ஊரின் புகழ் மங்காயிருக்கும் என்றால் அதிர்த்தவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம். ஒரு அன்பான அடக்கமான பணிவான மாணவர்களை உருவாக்குவது எப்படிங்கிறது அவங்களுக்கு பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களின் சேவைக்கு நிறைய பறக்க செய்வானாக. மேடையிலும் கீழையும் அமைந்திருக்கிற அன்பு நண்பர்கள், நான் மக்கமா நகரில் இருக்கிற போது இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்று என் அன்பு பிள்ளை ஏரலில் இமாமாக பணி செய்கிற சதகத்துல்லா ஆலிம் அவர்கள் கேட்டபோது நான் பார்த்துட்டு தகவல் சொல்கிறேன்னு
தவாஃபு செய்ய போகணும், நேரமாகுது. உடனே சரி கலந்துக்கிறம்மான்னு சொல்லிட்டேன். அதுக்கு பின்னால் தான் ஏற்கனவே இன்றைய தினம் நான் விழுப்புரத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்துருக்கேன். அதை நான் பதிவு செய்யாமல் விட்டுட்டேன். ஹஜ்ஜில் இருந்த போது மௌலானா கேட்டபோது ஓகே பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு பின்னால் அந்த மக்கள் நம்ம முரீதுகள் நிறைய இருக்கிறாங்க விழுப்புரத்தில். அந்த ஹஜ்ரத் உங்கள்கிட்ட நாங்கள் தேதி வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க. நான் சொன்ன பதிவு செய்யலை. சதகத்துல்லா சுலைவாக்கி அதனுடைய மதரசா திறப்பு விழாவுக்கு தேதி கேட்டபோது கொடுத்துட்டோம்பா, அவர்கிட்ட நான் இப்போ மாற்ற முடியாது. அவருக்கு வாக்கு கொடுத்து மக்காவில் வச்சு பதிவு செய்தாச்சு. உங்களுக்கும் கொடுத்துருக்குறேன், ஆனால் பதிவு செய்யாமல் விட்டுட்டோன்னு. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் நம்ம நிலை தெரியும். அதற்கு வாக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கிறது, சொல்லுக்கு மாற்றம் செய்கிறது இல்லை. நம்ம முன்மாதிரியாக வாழ வேண்டுமே, அதையெல்லாம் நம்முடைய முரீதுகள் விளங்கியிருந்ததால் இன்றைக்கு அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. என்னுடைய பேர் நோட்டீஸில் போட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய நிக்காக நான் தான் பேசணும். அந்த மணமகன் அந்த குடும்பத்தார்களெல்லாம் நம்முடைய தொடர்பில் இருக்கிறாங்க. ஆனால் நான் போகலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கமா நகரில் இருக்கும்போது முடிவான இந்த நிகழ்ச்சி. இதில் நிறைய மக்கள் வெளியூர்லாம் வந்து வர்றாங்க. அதற்கு நீங்கள் வரணும் என்று நம்ம புரிய அவர் சதகத்துல்லா நம்மிடத்தில் ஆலிமானார், நம்மிடத்தில் பையத்துமாக இருக்கிறார். எனவே வாக்கு கொடுத்தேன். அல்லாஹ் ஒரு பெரிய கருணை இங்கே தான் வர வைத்தான். இங்கே அவன் நாவில் வெளியாகும் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் எடுத்து நடக்க தோல்வி செய்வானாக. இந்த வாழ்க்கை ஒரு இனிமையானது. நான் வாழ்வதற்காக தரப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமானது. நல்ல ஞாபகம் வையுங்கள். இங்கே குழுமியிருக்கிற தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன், அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. இதை எப்போதுமே சஞ்சலப்பட்டே கழித்து விடக்கூடாது. எதையாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டே வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. சில பேரை பார்த்தால் எப்போதும் சோகம், எப்போதும் கவலை. நான் கேட்கிறேன், கவலைப்பட்டாலும் படாவிட்டாலும் வாழ்நாள் முடிய போகிறது. ஏன் அதை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு நீங்கள் தவறு விடுகிறீர்கள் என்று கேட்கிறேன். இது இறைவன் கொடுத்த அருள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் கொடுத்த பாக்கியம். அவன் விரும்பியவர்களுக்கு ஆயுள் காலத்தை நீட்டி தருகிறான். நான் நினைத்தால் நீண்ட காலம் வாழ முடியாது. ஒரு மூச்சு விடுவதற்கும் அவன் அனுமதிக்க வேண்டும். எனவே அவன் கொடுத்த இந்த வாழ்க்கை அல்லாஹ் நீண்ட காலம் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக. முடங்கிவிடக்கூடாது, படுக்கையாகிவிடக்கூடாது. அதே சமயம் ஹாப்பியாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக கழிக்க வேண்டும். நான் வாழ்வதால் பல பேர் பிரயோஜனம் அடைய வேண்டும். அன்பு சகோதரர்கள் எல்லோருக்குமாக சொல்கிறேன், தாய்மார்களுக்கும், வீணாக கழிப்பதா, தேவையில்லாத காரியங்களில் நம்முடைய நேரங்களை வீணாக்குவதா? ஆபாசங்களில் பல பேர் காலத்தை வீணாக்கி விடுகிறார்கள். பல பேர்கள் செல்போனிலேயே காலத்தை தொலைத்திருக்கிறார்கள். பல பேர்கள் பல காட்சிகளில், டிவிகளில் தங்கள் நேரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த இந்த கிஃப்ட் வாழ்க்கை அழகாக்குங்கள், இனிமையாக்குங்கள். ஒவ்வொரு நிமிடமும் அழகாக பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். நான் வாழ்வதால் பல பேர் பிரயோஜனம் அடையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அழகான ஹதீஸ், "கைருக்கும் உங்களிலெல்லாம் சிறந்தவர் யாரு தெரியுமா? வாழ்ந்தால் சிறந்தவர் என்ற முகவரியோடு வாழ வேண்டும். பூமிக்கு பாரமாக, வீட்டுக்கு சுமையாக, மனைவிக்கு கஷ்டமாக, பிள்ளைகள் சங்கடப்படும் இடத்தில் வாழ்வது. பல பேர் எப்போ பார்த்தாலும் வீட்டில் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே வாழ்றாங்க. மனைவிக்கு ஏதாவது குறைசல், மனைவிக்கு ஏதாவது டார்ச்சர், மனைவியை பார்த்தாலே ஏதாவது கொஞ்சம் கூடுதலாக பேசி அந்த அம்மாவை கண்கலங்க வைக்கிற வாழ்க்கை. அது அழகான வாழ்க்கை அல்ல. உங்களை பார்த்தால் உங்கள் மனைவி மகிழ்ச்சி பெற வேண்டும். பெண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவர் உங்களுக்கு பக்கத்தில் மாத்திரமல்ல, எங்கிருந்தாலும் அவர் திருப்தி பெறும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டு பேர்களுக்கும் சொல்கிறேன், உலகத்தில் நாளைய தலைமுறைகளாக வருகிற நமது பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக வேண்டும். கணவன் மனைவி இனிமையாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மங்களம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் கல்யாணமான முதல் நாளும் ஒரு சில காலங்களும் அல்ல, நான் மரணம் தழுவும் போதும் மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும். மௌத்து நேரத்திலும் என் மனைவியோடு எனக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்.
மனைவியை சந்தோஷப்படுத்தும் கணவனாக, அழகிய பிள்ளைகளை உருவாக்கிய தந்தையாக, தாயாக நான் என்னை அமைக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு காலங்களை எப்படியோ கழித்து விடுகிறோம். பல பேர் சோகமாக கழித்து விடுகிறோம். பல பேர் வீணான காரியங்களில், பல பேர் விளையாட்டாக, பல பேர் ஏதோ ஒரு வகையான போதையில் கழித்து விடுகிறோம். இல்லை, ஒவ்வொரு காலமும் அழகாக, இனிமையாக, மகிழ்ச்சியாக நம்மிடத்திலிருந்து விடைபெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் விளக்கத்தை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாள் காலையும் பிறக்கும் போது யௌமுன் ஜதீத், அந்த நாள் சொல்லும், நான் ஒரு புதிய நாள். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சொல்லும், நான் ஒரு புதிய நாள். இந்த நாள் இனி வராது, அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை வரலாம். இன்று கழிந்து போகும் ஞாயிற்றுக்கிழமை இனி வருமா என்றால் வராது. என் வாழ்க்கையில் இது ஒரு புதிய நாள். ஒவ்வொரு நாளும் நான் புதுமையாக வாழ வேண்டும். மார்க்கத்தின் அழகான இடத்தில் நின்று வாழ வேண்டும். பழைய குணத்தோடு, பழைய பழக்கங்களோடு, பழைய சிந்தனைகளோடு மற்றவர்களை நோவினை கொடுக்கிற அந்த நிலையோட வாழ்வது. என்னை பார்த்தால் 4 பேர் பயனடைய வேண்டுமா இல்லையா? சைருக்கும் பெருமானார் சொன்ன வார்த்தை, உங்களிலெல்லாம் சிறந்தவர்கள் சைருன் நாஸ் என்று இன்னொரு ஹதீஸில் மையன் பவுன் நாஸ், மற்ற மக்கள் பயன் பெறுவார்களே அவர்களே உங்களில் சிறந்தவர்கள். என் வார்த்தைகள் லட்ச மக்களுக்கு பயனளிக்க வேண்டும். நான் சம்பாதித்த பொருள் பல பேர்களுக்கு பயனளிக்க வேண்டும். நான் செய்யும் சேவை பல பேர் பயன்பெற வேண்டும். நான் வாழ்வதே பல பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். நம்ம வாழ்வதே பல பேருக்கு பிரயோஜனம். பயனற்ற காலங்கள், பயனற்ற காரியங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் மிக அழகானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை போட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் புனிதமானவங்க. சில பேர் உலகத்தில் மிகப்பெரிய இடத்தை சொல்றாங்க. மனிதனாக வாழ்வது பாக்கியம். அதை விட சிறந்த பாக்கியம் மனித புனிதனாக வாழ்வது. மனிதனாக மாத்திரமல்ல, மனித புனிதனாக நான் வாழ்வதால் அல்லாஹ்வே சந்தோஷம் அடையும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். என் வாழ்க்கை இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்க ஹதீஸ புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குதுல் குர்ஆன் அன் அர்பஆ, குர்ஆனை நீங்கள் எடுங்கள், குர்ஆனின்படி வாழுங்கள். குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் அந்த உச்சரிப்பை கூட என் தோழர்கள் 4 பேர் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திற்கு 4 பேர் அடையாளம் காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 பேர் எத்தனை பாக்கியமானவர்கள்! லட்ச சஹாபிகளுக்கு முன்னால் இன்னும் இந்த மண்ணில் கியாமத்து வரை வருகின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் தான் பாதுகாத்து வைத்த 4 தோழர்களை முகவரிப்படுத்துவார்கள் என்றால் அந்த 4 தோழர்கள் என்ன தவம் செய்திருப்பார்களோ? குர்ஆனை நீங்கள் எடுக்க வேண்டுமா? குர்ஆனை அழகாக ஓத வேண்டுமா? குர்ஆனின் உச்சரிப்பில் இருந்து குர்ஆனின் வழிமுறைகள் முறையாக இறைவன் இறக்கியதை போல் நீங்கள் ஓத வேண்டுமா? என் தோழர்களில் 4 பேரை அடையாளம் காட்டுகிறேன் என்று சொன்ன சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4 பேரின் தாய் என்ன தவம் செய்திருப்பார்கள்? எத்தனை பேரும் பாக்கியமானவர்கள்! போற்றுதலுக்குரிய இடத்தில் நான் இருக்க வேண்டும். 4 பேருக்கு சுமையான வாழ்க்கை வாழ்ந்துவிடக்கூடாது. நம்ம மோத்தா போகிற போது பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை தூக்கும் போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும், சிதைவு போயிட்டாருன்னு சொல்லணும். நல்ல மனுஷன் போயிட்டார் உன் மனைவி சொல்லணும், புள்ள சொல்லணும், ஊரு சொல்லணும், நீ அல்லாஹ் இடத்தில் நல்லவனாக எழுதப்படுவாய். அல்லாஹ் நல்லவன் என்பதை உன்னுடைய செயலை பார்த்து தீர்மானிப்பதை விட உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லுகிற சாட்சியால் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அந்தும் ஷுஹதாவுல்லாஹி ஃபில் அர்த், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூமியில அல்லாஹ்வுக்கு சாட்சியாளர்கள் யாருன்னு சொன்னா மனிதர்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் நல்லவர்னு சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லுவானா நல்லவர்னே எழுதுங்கப்பா. மனிதர்கள் கேட்பாங்க, அவர் சில தவறுலாம் செய்திருக்கிறாரு, விடுப்பா, எல்லா மக்களும் அவரை நல்லவர் என்கிறார்கள், நல்லவராக பதிவு செய்யுங்கள்.
சாட்சி மக்கள். எப்போது மக்கள் நல்லவர் என்ற பெயரை சொல்வார்கள், நான் வாழும் வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்கும். அப்ப இந்த உலகத்தில் முகவரி பெற வேண்டும். பேர் பெறதுங்கிறது சும்மா பெறது இல்லை. 4 பேரை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுங்க, பட்டத்தை கொடுங்கன்னு சொல்றது இல்லை. காலத்தால் அழியாத பேரை பெற. குதுல் குர்ஆனின் அர்பஆ, இந்த குர்ஆனை 4 பேரிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொல்வார்கள், இப்னு மஸ்ஊத், முதல் மனிதர் இப்னு மஸ்ஊத் என்றார்கள். இந்த 4 பேரை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அத்தனை மங்கா புகழ் பெற்றவர்கள். அந்த 4 பேரின் தனி வாழ்க்கையில் பரிசுத்தம், அந்த 4 பேர்களின் குர்ஆனின் தொடர்பு, அந்த 4 பேர்கள் சஹாபிகளாக நபியோடு தங்களை பழக்கிக் கொண்ட வீதம், எல்லாவற்றுக்கும் மேலால் அந்த 4 பேருக்கும் அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரம். இப்னு மஸ்ஊத் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் குர்ஆனை. முதல் மனிதர். உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த குர்ஆனை நான் எங்கிருந்து எடுக்க வேண்டும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலிருந்து எடுக்க வேண்டும். அது வெறும் குர்ஆன் அங்கிருந்து எடுக்கிறது மட்டும் இல்லை, அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி பெருமானார் அவர் பெயரை சொல்லி உலகத்தில் அடையாளம் காட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரம் காட்டப்பட்ட அடையாளம் அல்ல, உலகம் உள்ள வரையிலும் இருக்கிற மனிதர்களால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நினைவு கூறப்படுகிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம் இப்னு மஸ்ஊதை. குர்ஆனை இறக்கிற மாதிரி ஓதணுமா? இப்னு மஸ்ஊதை பாருங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, வக்ர அலையல் குர்ஆன இப்னு மஸ்ஊத். இப்னு மஸ்ஊத், நீங்க குர்ஆன் ஓதுங்கன்னாங்க. சரி, எதற்கு? நீங்க ஓதி நான் கேட்க பிரியப்படுகிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை அவர்களிடத்தில் இருந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன எம்பெருமான் அவர்களை ஓத வைத்து தான் கேட்க பிரியப்படுகிறேன் என்கிறார்கள். அவங்க கேட்டாங்களா, அக்ரவு அலைக்க வஅலைக்க யா ரசூலல்லாஹ், நாம் ஓதுவதா? குர்ஆனை தங்கள் மீது தானே அருளப்படுகிறது, குர்ஆனை அல்லாஹ் தங்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறான், நான் ஓதி நீங்கள் எடுப்பதா? இல்லை இப்னு மஸ்ஊத், நீங்க ஓதணும், நான் கேட்க பிரியப்படுகிறேன். ஓதுனாங்க இப்னு மஸ்ஊத். பல பக்கங்களை சூரத்து நிசாவில் பல பக்கங்கள் ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டம் வந்த போது தேம்பி தேம்பி அழும் சத்தம் கேட்க இப்னு மஸ்ஊத் நிறுத்தி கொண்டார்கள். வஐனா ரசூலுல்லாஹி தத்ரிஃபான், பெருமானார் 2 கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், பிறரை ஓதச் சொல்லி கேட்பதும் பாக்கியம். குர்ஆனின் ஆழம் விளங்கினால், குர்ஆனின் பொருள் விளங்கினால் கண்ணீர் வடிக்காமல் ஓத முடியாது. ஆரோனிய சீலர் கண்ணீர் வடிக்கிறார்கள். இது ஹதீஸ்கள் பதிவு செய்கிற செய்தி. இப்னு மஸ்ஊத் குர்ஆன் ஓதுவார்களா? வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும். பறவை ரெக்கை விரிச்சு நின்று கேட்கும். அப்படிப்பட்ட இனிமை குரலுக்கு சொந்தம். எல்லாவற்றிற்கும் மேலால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னலாரோடு நீண்ட நெடும் தொடர்பை பெறுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி யமன் தேசத்திலிருந்து வர்றாங்க. இமாம் புகாரி எழுதுகிறார், யமன் தேசத்திலிருந்து வர்றாங்க. வந்தபோது நபியை சந்திப்பாங்க, அப்புறம் போவாங்க, திடீர்னு வருவாங்க. அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு ஆளாக நினைச்சேன், பெருமானாருடைய அகல பைத்தா இருப்பார்களோன்னு நினைச்சேன். எப்படி சொல்றீங்க? அவங்க எப்பவும் ரசூலுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பதை வச்சு நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க பெருமானாருடைய வீட்டில் ஒரு ஆளாக இருப்பார்களோ. அப்துல்லா இப்னு மஸ்ஊத்ல கேட்டாங்க, பெருமானாருடைய வீட்டு வாசலுக்கு வந்தாச்சுன்னா அனுமதி வாங்கிட்டு வரணும், அவங்க அனுமதி இல்லாமல் உள்ள வந்துருவாங்க. கேட்டதற்கு சொன்னாங்கன்னா, பெருமானார் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் நீங்க அடிக்கடி வர வேண்டும், அதனால அனுமதியெல்லாம் வேண்டாம், என் கணைப்பு சத்தம் கேட்டா உள்ள வந்து விடுங்கள். பெருமானாரின் வீட்டில் அங்கீகாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தில் ஒருவர் என்று எண்ணப்படும் அளவிற்கு அன்னலாரோடு அழகிய தொடர்பு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு எல்லா பயணங்களிலும் கூட்டாக இருக்கிற வாழ்க்கை. அவங்களுக்கு பேரே சாஹிபுன் நஅலைனி ஒரு விசாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனானோ அவர்களின் காலணிகளை கலட்டும் போது அதை தூக்கி புஜத்தில் வச்சுக்கிடுவாங்க.
காலணி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். காலணியை கொண்டு போய் பீரோல் வைக்க முடியாது. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலணி அது கீழே வைப்பதல்ல, அது புஜத்தில் சுமக்க வேண்டும் என்று நபி பெருமானார் எங்கே செருப்பை காலணியை கலட்டுவார்களோ எடுத்து புஜத்தில் வைத்துக் கொள்வார்கள். தலையணையை கையில தூக்கிட்டு வருவாங்க. ஏன்? பெருமானார் தலையணை வைத்து படுக்கும் பழக்கம். நபி பெருமானார் நமக்கு சொன்னாங்க, யாராவது தலையணை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லாதீங்க, ஏன்னா தூக்கத்திற்கு தலையணை ரொம்ப முக்கியம். அப்ப தலையணையை சுமந்து வருகிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். ரசூலோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பு. இன்றைக்கு உலகம் மறக்க முடியாத இடத்தில் மாணவி கொண்டு நிறுத்துகிறார்கள். நான் எல்லா தாய்மார்களுக்கும் சொல்வேன், நமது பிள்ளைகள் சிகரம் தொட வேண்டும். நமது பிள்ளைகளின் வளர்ச்சியில் நமது கவனம். இங்கே இன்றைக்கு ஒரு இபுது மதரசா துவக்கம். இபுது ஓதுறதுக்கு ஒரு 5 பிள்ளைங்க வருவாங்க, 7 பிள்ளைங்க வருவாங்க, 10 பிள்ளைங்க வருவாங்க. ஆனால் நமது வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பள்ளிக்கூடங்களுக்கு போகட்டும், கல்லூரிகளுக்கு போகட்டும், ஆனால் இங்கே 1 மணி நேரமாவது பிள்ளைகளை குர்ஆனை ஓதுவதற்கு அனுப்புங்கள். அவர்கள் எஸ்ஸர்னுல் குர்ஆனையாவது துவக்கட்டும், மக்தபாக அவர்கள் உருவாகட்டும். மக்தபாக இந்த மதரசா முதலில் நடக்கும். அபராத ஹாஃபிஸ்களை உருவாக்குற இடமா மாறும். அவர் ஸ்கூல்ல படிக்கட்டும், மாநில வந்து குர்ஆனை ஓதணும். உங்கள் வீட்டில் உருவாக்குற எந்த ஒரு ஆண் மகனும் பெண் மகனும் மதரசாவுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு அழகிய வாழ்க்கை. இன்னைக்கு அது குறைஞ்சி போகுது. பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்புறதே குறைஞ்சு போயிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய மதரசாவாக வரும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பு நமது வீட்டு பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆனை பார்த்து ஓதி கொடுக்கிற இடமாகவும் ஆக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை அனுப்பி பழக்குங்கள். இன்னும் நான் சொல்வேன், பெரிய பெண்கள் இதுவரைக்கும் ஓதவில்லை, ஓத முயற்சி செய்யுங்கள். அதற்கும் இந்த மதரசா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயன்படும். இந்த ஊரில் இருக்கிற மூத்த ஆலிம்களோ அல்லது இல்லை என்றால் பெண்களில் ஒருவரை கொண்டு அந்த பாடம் நடத்தப்படும். ஒவ்வொரு வீட்டு பெண்களின் இதயத்திலும் அல்லாஹ்வும் ரசூலும் வர வேண்டும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. குடும்பத்து பெண்கள் எப்படி ஓதுறது? இல்லை, மதியம் ஒரு 3 மணி வைங்க, 3 to 4 அல்லது 4 to 5. குடும்பத்து பெண்களுக்கு நான் நிர்வாக பெருமக்களுக்கு சொல்கிறேன், அவர்களை கொண்டு வாருங்கள் இங்கே. அவர்கள் இங்கே வந்து அழகான ஒரு வாய்ப்பை பெறட்டும். அது அவங்க ஹாஜியார் எழுதியிருக்கிறார். மகரிப் இஷா பெண்கள் இங்க வந்துட்டு போறாங்க, வரட்டும், சிறப்பாக வாருங்கள். இன்னும் ஓதவில்லையா? வெட்கப்படாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த வாழ்க்கையை கொடுங்கள். என்னுடைய மௌத்துக்கு பின்னால எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம், என் பிள்ளை எனக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீ செய்வார். நம்ம பிள்ளைங்களை எப்படி விட்டுட்டு போகணும்? புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. உங்களுக்கு துஆ செய்யற பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. ஒரு மனிதன் மௌத்தான பின்னால் அவனுக்கு வரக்கூடிய பாக்கியம் என்ன என்று நபி பெருமானார் சொல்ற போது துஆ செய்கிற பிள்ளைகள் என்கிறார்கள். நம்ம பிள்ளைங்க நமக்கு துஆ செய்யற மாதிரி வச்சுட்டு போக. இன்னைக்கெல்லாம் நான் என் தாய் தந்தைக்கு துஆ செய்யாத நாளே இல்லை. காலையில் சுபுகு முடித்து ஊரில் இருந்தால் சுபு முடித்த உடனே நேராக தாய் தந்தையினுடைய மன்னரைக்கு போய் யாசீனும் தபாரக்கும் ஓதி துஆ செய்து விட்டு தான் வருவது. இது ஏதோ வாரத்தில் ஒரு நாள், மாசத்தில் ஒரு நாள் இல்லை, தினமும். இன்று வரைக்கும் நான் ஹஜ்ஜுக்கு போனால் காபாவிலே அதிகாலையில் தவாப்பில் இறங்குவேன். நான் இறங்கும் முதல் தவாப் என் தாயாருக்காக, 2வது தவாப் என் தந்தைக்காக, அதுக்கு பின்னால எனக்கு செய்கிறது. ஏன்? உங்கள் பிள்ளைகள் துஆ செய்யும் இடத்தில் விடுங்கள். ஏன்னா அவங்க ஹாஃபிஸ் ஆக்கிட்டாங்க. சின்ன வயசு, என்னுமே தெரியாது, அப்போதே அல்லாஹ் ஹாஃபிஸ் ஆகிற வாய்ப்பு கொடுத்தான். என் தாயாரும் தந்தையும் அவர்களை காரணமாக்கி திருக்குர்ஆன் மனனம் செய்து பின்பு ஆலிமாக்கினார்கள். அவங்களுக்கு துஆ செய்கிற வாய்ப்பை எந்த காலத்தையும் விட்டதில்லை. அவங்க 2 பேருக்காக ஹஜ்ஜி செய்தேன். உம்மாவுக்கு ஹஜ்ஜி செய்தேன், தாப்பனாருக்கு ஹஜ்ஜி செய்தேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-20 உம்ரா செய்திருப்பேன்னா எங்கள் வாப்பா அம்மாவுக்காக செய்யப்பட்ட உம்ரா பல உம்ராக்கள். அவங்க மன்னரையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன்? நம்ம பிள்ளையை ஆலிமாக்கிட்டோம், அவர் எவ்வளவோ நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். மன்னரையில் போன பின்னால் அவர்களுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறது அது ஈமானுடைய கொள்கை அல்ல. நமக்கும் அவங்களுக்கு பெரிய தொடர்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறார்கள் நன்மைகளை, நம்மை விட அவங்க தேவை உடையவர்கள். அதனாலதான் ஒரு உம்ரா
செய்யணும்னா யாருக்கு செய்யறது? ஹயாத்தா இருக்கிற நம்ம புள்ள இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யறதா? மௌத்தா போனவங்களுக்கு செய்யறதா? ஹயாத்தா இருக்கிறவங்களை விட மௌத்தா போனவங்களுக்காக செய்யுங்க. ஏன் ஹயாத்தா இருக்கிறவங்க செய்யற வாய்ப்பு இருக்குது, மௌத்தா போனவங்க தேவையுடையவங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துஆ செய்ய வேண்டும். நீங்கள் இன்ஜினியர் ஆக்குங்கள், டாக்டர் ஆக்குங்கள், தடையில்லை. ஒரு ஆலிமாக ஆக்குங்கள், ஹாஃபிலாக ஆக்குங்கள், குர்ஆன் உடையவராக, ரசூலின் ஹதீஸுக்கு சொந்தக்காரராக உங்கள் பிள்ளைகள் உருவாகணும். நீங்க எல்லாருக்கும் தாயுதோம் என்று கேளுங்க, பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னப்பா நான் டாக்டர் ஆக போறேங்கிறார், இன்ஜினியர் ஆக போறேங்கிறார். அதை வேண்டாம்லாம் சொல்லல. நீங்க ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி என்ன செய்ய போறப்பா? நான் பைலட் ஆக போறேன்னார். ரொம்ப சந்தோஷம். பைலட் ஆகிறதுலாம் தப்பு இல்லை. ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக. மக்காவில் ஜியாராவுக்கு ஒரு காரில் ஏறணும். காரில் அதில் ஒரு நல்ல இளைஞர் கார் ஓட்டுறார். நல்ல இளைஞர். அவர் காரில் கிராத்து போட்டிருக்கார். அந்த கிராத்தை கேட்டுக்கிட்டே ஓட்டுறார். இடையில அந்த ஆயத்தை அவர் மூச்சு விட்டு எடுக்கிறதுக்கு இவர் எடுத்து ஓதுறார். ரொம்ப சந்தோஷமாயி அந்த பையனுக்கு ஒரு 20-25 வயசு தான் இருக்கும். டிரைவராக இருக்கிறாரு. அந்த காரி ஓதி முடித்து மூச்சு விடுவார் பாருங்க, அடுத்து வரக்கூடிய வரி இவர் ஓதுவார். நான் அரபியில் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஹாஃபில் குர்ஆனான்னு கேட்டேன். ஆமாங்க, நான் குர்ஆன் ஹாஃபில். அவர் டிரைவராக இருக்கிறார், நான் ஹாஃபில் சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த கிராத்து அப்படியே ஓதுறார். அவர் எப்படி காரி ஓதுறாரோ சுரைமுடைய கிராத்தை அவர் கேட்கிறார், சுரையும் எப்படி ஓதுவாங்க அப்படியே ஓதுகிறார். ஓதிக்கு அவர் சொன்னார், என்னுடைய 24 ஹவரும் கிராத்தை கேட்காம நான் இருந்ததில்லை. என்னுடைய தாய் தந்தையர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு என்னை ஹாஃபில் ஆக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு நான் எங்கே போனாலும் கார் ஓட்டுறேன், எங்கே போனாலும் பிளேட்டில் பிறந்தாலும் அந்த காதில் கிராத்தை கேட்டுக்கிட்டே போகிறார். அவருக்கு ஏதாவது கேட்குறாருன்னா கிராத்தம் கேட்பார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் எதையோ கேட்டு நாட்களை வீணாக்குறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பைலட் ஆகட்டும், அவர் ஒரு பெரிய நிறுவனத்தின் சொந்தக்காரராகட்டும், டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், குர்ஆன் உடையவர்களாக வாழ வையுங்கள். உங்கள் மன்னரையும் பிரகாசமாகும். நம்ம கபருக்கு துஆ வரணும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் ஜொலிக்க வேண்டும் என்பதின் முகவரி தான் 4 பேரை அடையாளம் காட்டினார்கள். இந்த குர்ஆனை என் தோழர்கள் 4 பேருக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு காபிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். உபய் இப்னு காப் மாணவியின் அன்பு தோழர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபையை கூப்பிட்டார்கள். உபையை கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. உபை வந்தவொன்னு கேட்டாங்க, என்ன நாயகமே? அல்லாஹ் சொன்னா உபையை கூப்பிட்டு, அல்லாஹ் சொன்னான் உபையை கூப்பிட்டு. உபையிட்ட ரசூல் ஓதி காட்டுறாங்க. உபை ரசூலுல்லாஹ் ஓத வர்றாங்க. வைங்களேன், உபையை கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். உபையை கூப்பிட்டு உபை இப்னு காபிட்ட இந்த ஆயத்தை எடுத்து சொல்லுங்கிறான் அல்லாஹ். அப்படின்ன போது உபையை கேட்டாங்களா, அவ சம்மானி ரப்பி, என் ரப்பு என் பேரை சொன்னானா? என் பேரை உபையின்னு அல்லாவே சொன்னானா? ஆமாம். நாங்க கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹ் என் பேரை சொல்ற அளவுக்கு தங்களை கொண்டு இந்த நசீபு கிடைத்தது. அல்லாவே அவர்களின் பெயரை உச்சரிக்கும் இடம் மாணவி உருவாக்கி காட்டுவார்கள். இன்றைக்கும் மங்கா புகழ் உபை இப்னு காப் பெற்றிருக்கிறார். உபை இப்னு காப் ஓதுவார்களா? அந்த குர்ஆன் மிக அருமையானது மாத்திரமல்ல, குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அப்படிப்பட்ட குர்ஆன் உபை இப்னு காப் அவற்றிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், குர்ஆன் யாரிடத்திலிருந்து நாம் எடுத்தோம்? இந்த 4 சஹாபிகள். இந்த 4 சஹாபிகள் உலகம் உள்ள வரையிலும் நமது இதயங்களில் இருக்க வேண்டும். குர்ஆன் எப்படி இறங்கிச்சு, அதுல கொஞ்சம் பேசுகுதல் இல்லாம உலகத்திற்கு தந்த பெருமக்கள். முஆத் இப்னு ஜபல், சையதுனா முஆத் இப்னு ஜபல் ஆற்றல் மிக்க சஹாபி, அறிவுலகம் போற்றுகின்ற சஹாபி. இன்னொரு பக்கம் சின்னம் சிறும் வயதில் முதியவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் இடத்தில் கொண்டு நபி அவர்கள் அவர்களை நிறுத்துகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப பெரிய பாக்கியமான மனிதர். அவர்களை பற்றி வரலாற்றுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால்
ஆச்சரியமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். யமன் தேசத்தில் கொண்டு போய் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்நாளில் அவர்களை கவர்னராக நியமிக்கிறார்கள். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மக்கள் முஆது இப்னு ஜபலை தூக்கி வைத்து பார்த்த இடம், முஆது இப்னு ஜபலுக்கு பக்கத்தில் போய் நான் இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் காலையில் அவங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்கன்னா பள்ளிவாசலில் அவங்க பக்கத்தில் இருக்கணும் ஆசைப்பட்டேன். நான் முதல் ஆளாக உள்ள நுழைஞ்சு பார்த்தேன். அப்படி நுழைந்த போது அவர்கள் அருகாமை எனக்கு கிடைக்கவில்லை. காரணம், பல பேர் எனக்கு முன்னால் முந்தி அங்கே இருக்கிறாங்க. எதற்கு? முஆது இப்னு ஜபலின் முகத்தை பார்ப்பதற்காக. அந்த முகத்தை பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம். அல்லாஹ் அந்த சீதேவிகளை நாம பார்க்க தௌஃபீக் செய்வானா? முஆது இப்னு ஜபலிலிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபாவின் அடிமை சாலிமிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய எஜமான்களை சொல்லி இருக்கிறாங்க, மாபெரிய மனிதர்களை சொல்றாங்க, ஒரு அடிமையை சொல்லி தருகிறார்கள். நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு அடிமை யார்? செய்தனா சாலிம். சாலிம் சாதாரண அடிமை அல்ல, அபீ ஹுதைஃபாவின் அடிமை. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரசூலுடைய வீட்டுக்கு வர்றாங்க. கொஞ்சம் லேட்டா வர்றாங்க, நைட் நேரம். பெருமானார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆயிஷாவை காணல. இன்னும் நேரம் போகுது, இன்னும் நேரம் போகுது. நபி அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம், ஏன் இவ்வளவு தாமதமா வர்றாங்க? வந்தவுடனே கேட்டாங்க பெருமானார், ஆயிஷா என்ன தாமதம் என்று கேட்க, யா ரசூலல்லாஹ் வந்தேன், வரும் வழியில் ஒருவர் குர்ஆன் ஓதினார், அந்த கிராத்தின் இனிமை என்னால் அங்கிருந்து நகர முடியல, கொஞ்ச நேரம் கேட்டு நின்றேன். எவ்வளவு நேரம் கேட்டேங்கிறதே தெரியல, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கேட்டு நின்றுதான் ஆயிஷா நாய் நின்று கொண்டேன். பெருமானார் சொன்னாங்க, கோவப்படாம அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போங்கன்னாங்க. ஆயிஷா நாயகி ரசூலை கூட்டு வர்றாங்க, பெருமானாரும் வருகிறார்கள், அங்கே நிற்கிறார்கள், அந்த கிராத்தை கேட்கிறாங்க. இன்னும் ஆயிஷா நின்ற அளவிற்கு நபி ஆயிஷாவோடு நின்று கேட்கிறாங்க. அத்து நேரம் வரைக்கும் அவர் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். கேட்டாங்களா, யார் இவர் தெரியுமா? இவர் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. ஆளை பார்த்து கிராத்தை கேட்கறது இல்லை, அந்த கிராத்தின் இனிமை பல பேரை நிற்க வைத்தது. ரசூல் வந்து கேட்கிற அளவிற்கு இரவு நேரம். இவர்தான் அபீ ஹுதைஃபாவின் அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமைகளை பொறுத்த வரையில பகல் பூரா எஜமான்களுக்கு ஹிதமத் செய்யணும், ராத்திரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். இவர் பகலெல்லாம் எஜமானுக்கு ஹிதமத் செய்துவிட்டு ராத்திரி எல்லாம் குர்ஆனோடு இருக்கிறார். பகலெல்லாம் எஜமானுக்கு ஹிதமத், இரவெல்லாம் இறைவனோடு குர்ஆனோடு. பெருமானார் சொன்ன ஒரு அழகான வார்த்தை, இந்த உலகத்தில் நடமாடும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? மையந்தூர். பெருமானார் கேட்டார், மன் அராத ஐயந்தூர் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah. மன் அராத ஐயந்தூரா ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah. சொர்க்கவாசியை இந்த உலகத்துல பார்க்கணுமா? நடமாடும் சொர்க்கவாசி. சஹாபாக்கள் கேட்கவா செய்யணும், எல்லாரும் ஆமான்னாங்க. பல்லிந்துரிலா சாலிம், இந்த சாலிமை பாருங்கள், இவர் நடமாடும் சொர்க்கவாசி. யார்? எந்த சாலிமின் குர்ஆத்தை எடுங்கள் என்றார்களோ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடமாடும் சொர்க்கவாசி இந்த சாலிம். ஞாபகம் வையுங்கள், இந்த உலகம் சில பேர்களை எங்கோ கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அவர்களின் கண்ணியத்தை அல்லாஹ் மகத்தான நிலையில் ஆக்கி இருக்கிறான். வாழ்வதல்ல பாக்கியம், மிகச்சிறந்த இடத்தில் நின்று வாழ வேண்டும். நான் வாழும் ஒவ்வொரு காலமும் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும், வணக்கம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளைகளை அழகான இடத்தில் நிறுத்தி நான் அழகு பார்க்க வேண்டும். என் மன்னரையும் சுகமாகும் பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். அதற்கு தான் இது போன்ற மதரசாக்கள். இந்த மதரசாவை கட்டியவர்கள், உதவி செய்தவர்கள், பாடுபட்டவர்கள் எத்தனை பெரிய பாக்கியசாலிகளோ. இங்கே குர்ஆன் ஓதப்படும் போதெல்லாம் அவர்கள் இருக்கும் வரையிலும் பாக்கியமும் பரக்கத்தும், அவர்கள் மரணித்தால் அவர்கள் கபரும் பாக்கியமாகிவிடும். அல்லாஹ் இந்த மதரசாவை கட்டியவர்களுக்கு பரக்கத் செய்வானாக, இதற்கு உதவியவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. இந்த மதரசாவுக்கு ஒரு பெரிய புகழ் என்ன தெரியுமா? இங்கே உட்கார்ந்து பிள்ளைங்க குர்ஆன் ஓதினால் இந்த ஊருக்கே பாதுகாப்பாகிவிடும். குர்ஆனுக்கும் அதன் தொடர்புக்கும் பெரிய பாக்கியம். ஆயத்துல் குர்சி ஒரு வீட்டில் ஓதுனா அந்த வீட்டை சுற்றி இருக்கிற பல வீடுகளுக்கு பாதுகாப்பு. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சி ராத்திரி ஓதிட்டு படுங்க. நான் ஆயத்துல் குர்சி ஓதுவேன்,
ஓதும்போது என்ன ஆயத்துல் குர்சி ஓதுனா பாதுகாப்புன்னு மட்டும் ஓதுறது இல்லை. பெருமானார் சொன்னாங்க, உங்களை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு பாதுகாப்பு. நான் ஓதும்போது என் மனசுல என்ன வரும், இந்த அடுத்த வீடு, எடுத்த வீடு, ஒரு 5 வீடு தள்ளி, இந்த வீடு தள்ளி, அவங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு நீ என்னப்பா செய்தேன்னு நல்லா கேட்டா, ரப்பே நான் ராத்திரி ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். திருக்குர்ஆன் ஓதப்படுகிற அந்த இடத்திற்கு மாத்திரம் பரக்கத்தும் பாக்கியமும் பாதுகாப்பும் அல்ல, சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். எனவே அப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு நாம் திறக்கிற இந்த மதரசா. இங்கு இருக்கிற எல்லோருக்குமாக சொல்கிறேன், ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். ஏதோ மதரசா திறந்தாங்க, குர்ஆனை பத்தி பேசுனாங்க அப்படிலாம் சொல்லிட்டு கடையிறது இல்லை. நான் மாற வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும், என் செயல் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு புதிய மனிதனாக ஆக வேண்டும். நேற்று என் மனைவி என்னை பார்த்தால் சங்கடப்பட்டால் இன்று என் மனைவி என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். நேற்று நான் என் பிள்ளைகள் வளர்ப்பதில் குறைவு செய்திருக்கிறேன், இன்றைக்கு என் பிள்ளைகள் ஜொலிக்கும் வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும். காலம் போக போக என் அனுபவத்தில் முதிர்ச்சி வர வேண்டும், என் பழக்கங்களில் உயிரோட்டம் வர வேண்டும், என் வணக்கம் என் ரப்போடு என்னை நெருக்கமாக்க வேண்டும். எல்லாம் அப்படி பழைய காலம் மாதிரியே உட்கார்றது, 2 ரக்காத் தொழுகிறது, வெளியில ஓடி வர்றது, அத்தஹியாத் எவ்வளோவா, இன்னக்க ஹமீதும் மஜீத், அது வரைக்கும் தான் தெரியும். எப்போ 10 வயசுல மனப்பாடம் செய்தேன், இன்னைக்கும் இன்னக்க ஹமீதும் மஜீத். வயசு எத்தனைப்பா? 60 வயசு. அதற்கு பின்னாடி எத்தனை துஆ? இன்னக்க ஹமீதும் மஜீதோட அத்தஹியாத் முடியவில்லை, அதற்கு பின்னால் நிறைய துஆவை ரசூல் ஓதுகிறார்கள். நான் இன்னும் மனப்பாடம் செய்ய தயாராகவில்லை என்றால் இன்றைக்கு குர்ஆன் எத்தனை ஆயத்து தெரியும்? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிர்பில் ஃபலக், குல் அஊது பிர்பின் நாஸ் தெரியும். எத்தனை காலம்? நான் வளர வளர மார்க்கம் வளர வேண்டும், இறை நெருக்கம் வளர வேண்டும், குர்ஆனின் தொடர்பு அதிகமாக வேண்டும். அன்றைக்கு 10 வசனம் மனப்பாடம், 10 சூரா மனப்பாடம். இப்ப என் வயசு 30 சூறாவாச்சு மனப்பாடமாகணுமா இல்லையா? மாறுங்கள், புதியதொரு காலம், புதியதொரு வாழ்க்கையை துவக்குவோம், அழகிய நிழலில் வாழ்வோம், அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்துவோம். இந்த மண்ணில் நல்லவர்கள் என்ற முகவரி பெற்றுதான் நமது மூச்சு அல்லாஹ்வோடு போய் சேர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கு இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், தாய்மார்களுக்கும், வந்திருக்கிற நண்பர்களுக்கும், சங்கை மிக்க இந்த நிர்வாக பெருமக்களுக்குமாக சொல்கிறேன், ஒரு நல்ல காலத்தை இந்த நாள் உருவாக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என் ஹயாத்தில் நான் ஒரு நல்ல மனிதனாக, நேரங்களையும் காலங்களையும் பாதுகாத்த மனிதனாக வீணாக்கி விடாமல், செல்போனிலேயே காலத்தை அழித்து விடாமல், வேறு வேறு காரியங்களில் கொண்டு போய் நேரத்தை கழித்து விடாமல், கொஞ்ச நேரம் கிடைக்குமா குர்ஆனை எடுத்து ஓதுகிற பழக்கம் வரட்டும், அல்லாஹ்வோடு திக்ரில் இருக்கிற பழக்கம் வரட்டும், பிள்ளைகளை அழகாக வளர்க்கிற முயற்சியில் ஈடுபடுவோம், பொருளாதாரத்தை ஹலாலாக தேடுவதில் கவனம் செலுத்துவோம். எந்த ஒரு இடத்திலும் சருகுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் முன்னெடுக்க இரக்கமுள்ள ரப்பி தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எனும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பும் இஷ்டும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கம் சார்ந்து வளர செய்வானாக. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாமல் நமது பிள்ளைகளை நேர்மையானவர்களாக, 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வு உடையவர்களாக வளர்வதற்கும் வளர்ப்பதற்கும் இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. மூச்சு பிரியும் வரையிலும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்
நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேடையிலும் கீழையும் இருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை, மரியாதைக்குரிய அஹ்மது அலி ஹதரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.